ஓம் சாந்தி. இன்று 12/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இறைவன் இன்றும் மிகவும் அருமையாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, பாபா இப்பொழுது உங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார், கல்வி கற்பிக்கின்றார், வீட்டில் அமர்ந்தபடி வழி தருகின்றார். எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருங்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொல்கின்றார். ஒவ்வொரு இந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதாவது பாபா என்றால் தந்தை இப்பொழுது உங்களை பாலனை, அதாவது வளர்த்து கொண்டிருக்கின்றார், கல்வி கற்பிக்கின்றார், வீட்டில் அமர்ந்தபடி வழி தருகின்றார். எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருங்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அடுத்த பகுதி கேள்விப்பதில். இன்றைய கேள்விப்பதில் தண்டனையில் இருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும்? தண்டனையில் இருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும்? பதில், நஷ்டமோகா அடைவதற்கான முயற்சி. அதாவது நஷ்டமோகா என்றால் பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி. பற்று இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும். ஆனால் அதிக அளவான பற்று, முழுமையான பற்று விட்டுவிட வேண்டும். பாசத்தை காட்ட வேண்டும், பற்றை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் அதை பின்பற்றுவதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்றார். அதாவது நஷ்டமோக பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி. எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லைதானே என்று தன்னைத்தானே கேளுங்கள். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்து விடுங்கள். அப்போதுதான் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் கூறுகின்றார். நல்ல உயர்ந்த பதவியை உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் இறைவன். அவர் செல்கின்ற வழியை பின்பற்றுங்கள். பிரம்மகுமாரிகள் சென்று ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.